வாழ்க்கை ரொம்ப குறுகியது. எப்படின்னு கேட்குறீங்களா? காலையில் எந்திரிச்சா காஃபி, எந்திரிக்காம போனால் பால். அவ்வளோதான் வாழ்க்கை. எந்திரிச்சா காஃபி, எந்திரிக்காம போனால் பால். புரியுதுங்களா? இந்த வாழ்க்கையை பற்றி ஒரு கவிஞர் அழகாக சொல்றார் தன் கவிதையில. மண்ணை கீறிக்கொண்டு ஒரு புழு வெளிவருகிறது. மண்ணை கீறிக்கொண்டு ஒரு புழு வெளிவருகிறது. அந்த புழு கொஞ்ச நாள் வாழ்கிறது. அப்புறம் அந்த புழுவை ஒரு பூச்சி சாப்பிடுகின்றது. அந்த பூச்சி கொஞ்ச நாள் வாழ்கிறது. அந்த பூச்சை ஒரு வண்டு சாப்பிடுகின்றது. அந்த வண்டு கொஞ்ச நாள் வாழ்கிறது. இந்த வண்டை ஒரு தவளை சாப்பிடுகின்றது. அந்த தவளை கொஞ்ச நாள் வாழ்கிறது. அந்த தவளையை ஒரு பாம்பு சாப்பிடுகின்றது. அந்த பாம்பு கொஞ்ச நாள் வாழ்கிறது. அந்த பாம்பு ஒரு நாள் அப்படியே ஊந்து போயிட்டு இருக்கும்போது மேலே கழுகு வட்டமிட்ட பார்த்துருக்குது. பாம்பு கண்ணுக்கு நூடுல்ஸ் மாதிரி தெரிஞ்சிருக்கு. கருது கீழே இறங்கி வந்து பாம்பை கொத்திட்டு மேலே கொண்டு போயிடுச்சு. அந்த பாம்பை கழுகு சாப்பிடுகின்றது. கழுகு கொஞ்ச நாள் வாழ்கிறது. ஒரு நாள் அந்த கழுகு மரக்கிளையில் உட்கார்ந்து இருக்கும்போது ஒரு வேடன் வருகிறான். வேடன் கழுகை பார்த்த உடனே கொம்பை எடுத்து அந்த கழுகை மீறி விடுகிறான். கழுகு செத்து கீழே விழுகிறது. அந்த கழுகை எடுத்துக்கொண்டு போய் வீட்டில் தன் மனைவியிடம், இன்னைக்கு நம்ம வீட்டில் கழுகு 65 ரெடி பண்ணி வை வாரன்ட்டு வெளியே போயிட்டான். அன்று இரவு கழுகை மனிதன் சாப்பிடுகிறான். மனிதன் கொஞ்ச நாள் வாழ்கிறான். கொஞ்ச நாள் கழித்து அந்த வேடன் இறந்து விடுகிறான். அவனை தூக்கி கொண்டு போய் மண்ணை தோண்டி புதைக்கிறாங்க. கொஞ்ச நாள் கழித்து மண்ணை கீறிக்கொண்டு ஒரு புழு வெளிவருகிறது. இதுதாங்க வாழ்க்கை. புழுவில் ஆரம்பித்து மனிதனில் முடியுது. இதுக்கு இவ்வளோ சண்டை, இவ்வளோ பொறாமை? வாழும் வரை சந்தோஷமாக வாழ்ந்துட்டு போவேன் என்ன நான் சொல்லுவேன். ஓகே, நன்றி.